பக்தி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் ஜோதிரத்னா ஏபி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தொடர்ந்து இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா பல பயிற்சிகள் நடக்க இருக்கு. குறிப்பாக ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது குரு பயிற்சியை அடுத்து ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. ஸோ அந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? இரண்டுமே ஒரு சாயா கிரகங்கள். இந்த கிரகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி உள்ளது பார்த்துருவோம். முதல்ல ராகு கேது பயிற்சி அது 18 மாதம் ஓடுறது. இப்போ மீனத்துலேருந்து கும்பராசிக்கு வருகிறாரு. அது ஒவ்வொரு ராசிக்கான பலனை நம்ம பார்த்துருவோம். முதல்ல மேச ராசி, காலபுருஷனுடைய முதல் வீடு, அதனுடைய அதிபதி செவ்வாய். மேசத்துக்கு லாபஸ்தானத்தில் போகிறாரு. 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமும், மூத்த சகோதரன் மூலமாகவும் ஆதாயமும், எடுத்த முயற்சி எல்லாமும் கைகூடும். ஏன்னா 3, 6, 10, 11 பாவிகள் இருக்கிறது யோகம்னு சொல்லுவோம். இங்கே ராசிக்கு 11 அவர் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அது குறிப்பாக காவல்துறை சார்ந்தவங்க, தீயணைப்புத்துறை, இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு யோகமான காலம் இந்த ராகு கேது பயிற்சி. அடுத்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா 12ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால, ராசிக்கு 12 சனி இருக்கிறதுனால நித்திரை, அதாவது ஐன சயன சோகம் சொல்லுவோம், ஐன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். 12ஆம் வீடு நித்திரஸ்தானம். இந்த கடினமான உழைப்பு இருக்கும்போது உடம்பு டயர்டாகிறது உண்டு. அப்போது தூக்கம் பாதிக்கப்படுறது உண்டு. பலு, அதாவது வேலை பலுவின் காரணமாக அங்கே 12 சனி இருக்கிறதுனால அது நீர் ராசி, குருவோட வீடு. அதனால் தூக்கம் 12ஆம் வீட்டில் இருக்குதுன்னா அந்த அச்செல்லாம் இருக்க வேணாம். குரு வீட்டில் சனி இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவார். அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க, இன்னும் மூத்த சகோதரராக கூட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா மூத்த சகோதர ஸ்தானத்தில் போய் ராகு உட்கார்றாரு. ராகு சில நேரத்தில் பிரச்சனை பண்ணக்கூடிய இடம். அது காற்று ராசி, சனியோட வீடு. ஆனால் மூத்த சகோதரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அண்ணன் இருக்கிறவங்க, தம்பியாக இருக்கிறவங்க அவரோட அனுசரித்து போகிறதா நல்லது. அடுத்து ரிஷப ராசி. இது காலபுருஷனோட 2ஆம் வீடு, சுக்கரனோட வீடு. இதனுடைய அதிபதி சுக்கரன். ராசிக்கு 10ல் ஒரு 10ஆம் இடத்துல பாவிகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, மொத்தம் ட்ராவல்ஸ், மோட்டார் துறை, இது மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சாதகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யணும்னு முயற்சி ஏற்கனவே எடுத்து தள்ளி போனவங்களுக்கு இப்போ ஆரம்பித்தா அது நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ராகு 10ல் இருக்கிறதுனால நீங்கள் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபடுறது இன்னும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் யோகமாக இருக்கும். இது ரிஷபராசிக்கு. அடுத்தது அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய என்னென்னா, ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். புதுசாக எடுக்கும்போது கொஞ்சம் 1க்கு 2 டைம் சுய ஜாதகத்தை புதிய முயற்சி பண்ணுறதுக்கு அகலக்கால் வைக்கிறது மட்டும் இல்லை. 10ல் ராகு இருக்கும்போது சிலருக்கு தூக்கி விட்றோம். சிலருக்கு நடப்பில் யோக தசை பார்க்கணும். 6, 8, 12ஆம் அதிபதி தசையோ பாவிக தசையோ அவயோக தசை நடக்கும்போது கூட இன்னொன்று 10ல் ராகு உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடும். அதனால் சுய தொழில் பண்ணுறவங்க, அதை புதிய முயற்சி பண்ணுறவங்க யோசித்து பண்ணணும். அது நல்லா ஜோதிட அணுகி பண்ணலாமான்னு கேட்டு ஆலோசனை பண்ணி செய்யணும். அடுத்து எப்படி இருக்கும்? மிதுன ராசி. மிதுனத்துக்கு 9ஆம் இடம் போது, 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அது இல்லாமல் ஆன்மீகம், தொலைதூர பயணம், இதெல்லாம் குடிக்கிறது, உயர்கல்வி, இதெல்லாம் 9ஆம் இடம் தான். மிதுனத்துக்கு ராகு யோகர் தான், நல்லது பண்ணுவார். இருந்தாலும் ஆமாம், தந்தைக்கு பயப்படுவாங்க. தந்தை ஸ்தானம் அவங்க சுய ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். பிதிர்காரகன் சொல்லுவோம் சூரியன், அதை வச்சு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் 9ல் ராகு வரும்போது ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவங்க, உடல் பலகீனமாக இருக்குது, ஏதாவது சிறு சிறு கண்டங்கள் ஆபத்தை கொடுக்க தான் செய்யும். குறிப்பாக தந்தை, இந்த ராசி மிதுன ராசிக்காருடைய தந்தை வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும், கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அந்த தலைக்கவசம் இதெல்லாம் போட்டு செல்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராகுனாவே ரொம்ப அதிவேகமாக போகிற ஒரு இது. அதுவும் அங்கே தன்னுடைய ராகுவோட நட்சத்திரமே இருக்குது, சதய நட்சத்திரமே அங்கே வரும், கும்பராசியில் வரும். அங்கே போகும்போது இன்னமும் அதிகமான பாதிப்பு வரும். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கடகத்துக்கு தான் ராசிக்கு 8ல் போகிறாரு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடகராசி தான். ஏற்கனவே கடந்த காலங்களில் 8ல் சனி இருந்தது. 2.5 வருஷமாக அவங்க படாத துன்பப்பட்டாங்க. அதுலேருந்து சனி பயிற்சி ஆமாம் இருக்கும். கடகராசிக்காரங்கனாவே வாழ்க்கை வெறுத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதில் குறிப்பாக அது நடு நட்சத்திரமாக இருக்கிறது புனர்பூசம் 4ஆம் மாதம், பூச நட்சத்திரம் ஆயில்லிக்காரங்க 2 பேரும் ரொம்ப அவசப்பட்டாங்க. கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். தன்னோட ஆயுள் ஸ்தானம்
7ஆம் இடத்துக்கு 2 மனைவியோட வருமானம் அதெல்லாம் பார்ப்போம். அதனால் எங்கேயும் வந்து எந்த புதிய முயற்சியும் இருக்கக்கூடாது. 8ஆம் இடன்றது எதிர்பாராத விபத்து, வம்பு, வழக்கு, கேவலம். 8ஆம் இடத்தின் நன்மைகள் நம்போது ஷேர் மார்க்கெட்டு, புதையல், இது லாட்ரி, இது மாதிரிலாம் சொல்கிறோம். ஏன்னா அங்கே ஷேர் மார்க்கெட் பண்ணலாம். இப்போ ராகுகேது பேச்சுக்கு பிறகு கடகராசிக்காரங்க எப்பவுமே இந்த ஷேர் மார்க்கெட். ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் போகலாம். ஆனால் குரு பார்வை இருக்கிறாங்க, குரு கனெக்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ராசிக்கும் இப்போ ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு எந்த வீட்டில் நிற்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார, எந்த வீட்டுக்கு போகிறாருன்னா கும்பராசிக்கு போகிறாரு. கும்பத்தின் 5ஆம் அதிபதியான புதனை வந்து பிடிச்சிக்கணும். புதன் போய் எந்த ராசியில் இருக்காரோ கோச்சாரத்தில் அன்னைக்கு இவர் நுழையும் போது புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்காராரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை வழிபட்டாங்கன்னா வரகிற துன்பம் கூட விலகிடும். இது ஒரு ஜோதிட சூட்சமம். இது வந்து பிருகு நந்தி நாடி ஜோதிடம்னு சொல்லுவோம். 1, 5, 9 திரிகோணம் இயங்கும். அப்போது ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தினுடைய 5ஆம் அதிபதியை பார்க்கணும், புதன். அப்போ ராகு வந்து கும்பராசிக்கு போகும்போது 5ஆம் அதிபதியான புதன் எந்த வீட்டில் அந்த டயத்தில் சேம் டைம் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி நீங்கள் வழிபடும்போது நல்லா இருக்கும். அது இந்த ராசிக்கு யோகராக இருக்கும் பட்சத்தில் பலன் நல்லா இருக்கும். அவயோகராக இருந்தால் கெட்டது நடக்கும். அது எல்லா ராசிக்கும் பொருந்தும். எல்லா ராசிக்காரமே அந்த கும்பராசிலேருந்து 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்கணும். அந்த 5ஆம் அதிபதியை வணங்கினாங்கன்னா இப்போ ராகு கேதுக்கு வந்து ரிவர்ஸில் தான் பார்க்கணும். இப்போ ராகு கேது பயிற்சின்றதுனால கும்பத்திலேருந்து 5ஆம் அதிபதியாக வரும்போது கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம் வரும். துலாத்தினுடைய அதிபதி சுக்கிரன் தான் பார்க்கணும். சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்காரோ அவர் தான் வந்து நமக்கு சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் யாருன்னு பார்க்கணும். அந்த கிரகம் தான் உங்களுக்கு நன்மை செய்யும். அந்த கிரகம் எதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபடணும். அது வந்து ஜோதிடர் தான் பார்க்கணும். நம்மளே இந்த சின்ன வீடியோவில் சொல்லிட முடியாது. கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சாலுமே ஒரு முழு ரிலீஃப் அப்படிங்கிறது இல்லைங்கிறீங்க. ஆமாம், முழு ரிலீஃப் இல்லை. கொஞ்சம் ஒரு அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஆமாம், மறுபடியும் அது இல்லாமல் சனி அதிவக்கரமாகி மீண்டும் இங்கே பின்னாடி ரிவர்ஸ் இங்கே வருவார், கும்பத்துக்கே வருவார். அப்போ இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். 30 வயசை கடந்தவங்களுக்கு அந்த சனி, 7.5 சனி, ஜென்ம சனியெல்லாம் முதல் சுற்று முடிஞ்சவங்களுக்குலாம் பெருசாக பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் எல்லாரும் அவங்களுடைய சுய ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய அதிதேவதையை பார்த்து வழிபட்டாங்கன்னா பெருசாக இருக்காது. வரப்போகிற துன்பத்தை நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அது என்ன ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர் மாரி வரும் முன் காப்பது சிறந்ததை நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்து சிம்மராசிக்கு எப்படி இருக்குது? சிம்மத்தின் அதிபதி சூரியன் அங்கே ஏற்கனவே 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துல வந்து சனி, 7ல் வந்து இப்போ ராகு வராரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, சரியில்லை. கூட்டு தொழில் மற்றும் நட்பு வட்டாரங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வாடிக்கையாளர் குறிக்கிறது 7ஆம் இடம் தான். 7ல் ராகு போகிறது வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்கனவே யோக திசை நடந்தால் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அவயோக திசை இருந்தால் இது வேறு கூட வந்து பட்டக்காலிலே படுற மாதிரி கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழல் தான் இருக்கணும். இந்த 2.5 வருஷம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு சிம்மராசிக்காரங்க இருக்கணும். இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் சிவனை வழிபடுறது ரொம்ப நல்லது, சிறப்பு. கன்னிக்கு எப்படி சார்? கன்னி ராசிக்கு 6ல் பாவி இருக்கிறது நல்லது தான். கன்னி ராசிக்காரங்கனாவே பெரும்பாலும் இந்த வியாபாரம், சொந்த தொழில் பண்ணுறவங்க, புதன் சம்மந்தப்பட்டது, பத்திரம் மற்றும் இந்த ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரியெல்லாம் வியாபாரிங்க, மளிகை, இது மாதிரி எல்லாம் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பெரும்பாலும் வந்து வங்கி பணி இதெல்லாம் புதனை குறிக்கும். அது 6ல் வரும்போது, 6ல் ராகு இருக்கும்போது ஒருவருக்கு நல்லதாக வரும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இருக்கிறவங்களுக்கு தனக்கு இந்த 2.5 வருஷமாக அந்த தனக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் கன்னி ராசிக்காரங்க. அது இல்லாமல் 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பாவிகள் 6ல் இருந்து அவங்களுக்கு சாதகமான சூழல் தான். இருந்தாலும் லக்னம் அவங்களுக்கு யோக தசையும் ஒரு டைம் பார்த்துக்கணும். சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுதுன்றதை பார்த்துக்கணும். ஒரு காலம் அங்கே வந்து ஆமாம், கன்னிராசி எந்த ராசியாக இருந்தாலும் நமக்கு யோகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு. அவயோக தசை போகும்போது இதே கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தசை போகுதுன்னு வச்சுங்க, அவர் 8ஆம் அதிபதி, அந்த தசையும் போய் செவ்வாயும் ராகும் கனெக்ட் ஆகும்போது புதுசாக தேவையில்லாத அதுவும் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளை கொண்டாந்து கண்டிப்பாக விட்டுரும். துலாம் ராசி, துலாத்துக்கு 5ல் ராகு வராரு. துலாத்துக்கு நட்பு கிரகம் தான் ராகு, இருந்தாலும் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடாது. தூக்கம் பாதிக்கப்படும். சிந்தனைகள், அதாவது நல்ல கற்பனை வழங்க சிந்தனைகளாக எல்லாம் அந்த ராகு இருக்கிற இடத்த கெடுத்துடுவார். தேவையில்லாத அதீதமான கற்பனை வரும். அது வந்து காலபுருஷனோட 7ஆம் வீடு,
சுக்கிரனோட வீடு. சுக்கிரனாவே கலைத்துறை இது மாதிரி கற்பனைகளில் அதிகமான வாக்குறுதி கொடுத்து யார்கிட்டையும் நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்றது தான் துலா ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சொல்கிறோம். அதனுடைய அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ கோச்சார அதுவெல்லாம் சின்ன கிரகங்க, அது மாறிடும் அப்பப்போ. துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைங்க விஷயத்தில் எச்சரிக்கிறோம். தன்னுடைய குழந்தைகள் நலலாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரும், குழந்தைங்களால் பிரச்சனை வரும் சார். இப்போ சில இது பள்ளிக்கூடத்தில் ஏதோ சில சம்பவங்கள்லாம் பார்க்கணும். அதனால் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. துலாம் ராசி. விருச்சிக ராசி, விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு? விருச்சிகம் ராசிக்கு 1, 2, 3 4ஆம் இடத்துல போகிறாரு. 4ஆம் இடத்துல ராகு வர்றது அவ்வளோவா சிறப்பில்லை. ஏன்னா 3, 6, 10, 11 இருக்கலாம். விருச்சிக ராசிக்கு 4ல் இருக்கும்போது தன்னுடைய தாயார் வழியிலையும் தன்னுடைய சுகமும் 4ஆம் இடம் தான். தன் சுகம், வித்தை ஸ்தானம், படிக்கிற பசங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும். அது உயர்கல்வியெல்லாம் படிக்கிற பசங்க 4ஆம் இடம் வந்து வித்தை ஸ்தானம் போது அங்கே இப்போ ராகு வரும்போது கட் பண்ணி விடும், படிப்பு கெடுக்கும். அதனால் தாயார் விஷயத்துலேயும் வாகனத்தில் போகும்போதும் 4ஆம் இடம் புதுசாக வீடு கட்டுறவங்க தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து தான் கட்டணும். ஏன்னா ராகு 4ல் இருக்கும்போது வீடு கட்ட முயற்சி பண்ணோம்னா தடங்கள் தான் நிறைய வரும். அதை வந்து பார்த்து செஞ்சுக்கணும். அப்புறம் தன்னுடைய தாயார் நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், அதை மாத்திரு ஸ்தானம்னும். பிதிர் ஸ்தானம் வந்து 9ஆம் இடம், 4ஆம் இடம் வந்து தாய் ஸ்தானம். தனுசுக்கு வந்து இது ஒரு நல்ல காலம் தான். ஏன்னா அதனுடைய தனுசினுடைய அதிபதி குருபாவனுடைய இன்னொரு வீடு தான் மீனம். அங்கே ஏற்கனவே மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி ஆகிட்டார். 4ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறது நல்லது தான், ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே போல் ராசிக்கு 3ல் ராகு கேது வேணும். 3ஆம் இடத்துல பாவிகள் இருக்கிறது நல்லது தான். எடுத்த முயற்சியெல்லாம் கைகூடும். இந்த சிறு பயணங்கள் மூலமாக ஆதாயம், அந்த புதிய முயற்சிகள், அது பத்திரிகை துறை, இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதிலெல்லாம் நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த தடையெல்லாம் நீங்கி எடுக்கிற முயற்சிக்க, அதாவது நமக்கு கை மேலே பலன் கொடுக்குறது 3ஆம் இடத்துல வந்து இருக்கலாம் ராகு, நல்லது தான், அது ஒன்றும் கெடுதிப்படாது. மகரம் வாக்குஸ்தானம். ஆமாம், மகரத்துக்கு வந்து 7.5 சனி முடுங்கி இப்போ 2ல் ராகு வர்றாரு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அது குடும்பஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானமும் சொல்லுவோம். அங்கே ராகு வந்து இருக்கிறது நல்லது இல்லை அவ்வளோவா. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் இருக்கணும். யாருக்கா புதுசாக வாக்குறுதி கொடுக்குறோம், யாருன்னா லோன் தரேன், கடன் கொடுக்குறேன், உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் போய் கையெழுத்து போடுறது, உத்தரவாதம் அந்த ஜாமீன் கொடுக்குறது, அதுமாரி விஷயங்கள்லாம் போகக்கூடாது. ஏன்னா ராகு வந்து ஒரு மாதிரி சீட்டிங்கிறாங்க, அது வந்து நம்ம வச்சு ஏமாற்ற வந்துடும். ஏன்னா அதுக்கு குரு பார்வை சுக்கிரனோட இணைவுன்னா அது வேறு. தனித்த ராகு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் குடும்ப விஷயத்தில் அந்த மனைவி குழந்தைங்க கிட்டலாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்குஸ்தானத்தை நீங்கள் உஷ்ணமாக ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தர் லேசாக இடிச்சிட்டாருனா கூட உணர்ச்சி வசப்பட்டு நீ கத்தி அதனுடைய எதிர்வினை அவங்க பிரச்சனை பெருசாகும். சரி போட்டோம் நீங்கள் நமக்கு நேரம் தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுறது நல்லதாக இருக்கும். அதுதான் நமக்கு கூடுதல். பெரிய பிரச்சனையோட இருந்தாலும் அவங்களுக்கு ஆமாம் சின்ன அதான் விட்டு கொடுக்குறதா நம்ம கிரகங்களில் தான் மனிதனை இயக்குது. அதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. நம்ம வந்து அதான் அஷ்டமி நவமிலாம் அதனால தான் நான் ஜாதகம் கூட பார்க்குறதில்ல. அஷ்டமி நவமி கிளைண்ட் வந்தால் கூட இல்லை சொல்லிவிடுவேன் நான். ஆனால் அந்த மனோநிலை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். அந்த ராசிக்கு 8ல் போகும்போது அந்த மனசே சரியாக இருக்காதுன்றதுனால முடிவு எடுக்க திணறுவோம் அப்படின்றதுனால அன்றைக்கி இப்போலாம் பார்க்குறதில்ல. இப்போ வாக்குஸ்தானத்தில் அது பாவகிரகம் இருக்கும்போது உஷ்ணமாக வரும். அப்போ வார்த்தைகள்லாம் வந்து திடீர்னு சின்ன விஷயத்த கூட பூமப்பாக்கி பெருசாக பார்ப்பாங்க. அதனால் அது மகர ராசிக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்குது நல்லது. கும்பராசிக்கு எப்படி இருக்குது? கும்பத்துக்கு ஜென்மத்திலே வந்து ராகு வர்றாரு. தன்னுடைய உடம்பு நிலையை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடம்பு நிலையில் ஜென்மராக வரும்போது எல்லாருக்கும் எவ்வளோ நம்ம ராமருக்கு கூட சொல்லுவோம், அவர் வந்து இந்தமாரி ஜென்மத்தில் வரும்போது வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஜென்மராகு வந்து இப்போ தூக்கத்துக்கு எடுக்கும், முதல்ல நிம்மதியாக தூக்கம் இருக்காது, கடுமையான உழைப்பு இருக்கும். அதுக்கேற்ற அளவுக்கு ஓய்வு எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு உடம்பையும் பார்த்துக்கணும், நல்லா வேலையும் வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும். மீனம் ஏற்கனவே ஜென்மசனி முதல் முறை வரும்போது 7.5 சனி ஃபஸ்ட்டு முறை வர்றவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த 90 நாள் போகும் நடுவு நட்சத்திரத்தில் போகும்போது தான் உத்திரட்டாதி
ரேவதி நட்சத்திரம் போகும்போது அந்த பாதிப்பு அதிகமாக காட்டும். அப்போ அந்த டைமத்தில் தான் அந்த 3 மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மீன ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கு சனியின் வீடு. அதோடைய சுயசாரமான சதய நட்சத்திரத்திலே போகும்போது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகசானம் நித்திரை சாணம் தூக்கணும். அதை குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போயிருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் பரதேச வசம். போகலாமே. 12ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஏன்னா அது காற்று ராசி. கும்பம் வந்து காற்று ராசி. அப்போ வெளியே போகிறவங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல காலம் தான். இந்த 2.5 வருஷத்தில் வந்து அவங்க ஏற்கனவே வெயிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம்தான் மீன ராசிக்கு. அப்புறம் இருந்தாலும் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது அதை கொஞ்சம் ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் மீன ராசியில் பிறந்தவங்க அவங்க நட்சத்திரத்தை பார்த்து சுய நட்சத்திரத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதனுடைய அதிபதி இருக்கார், அதி தேவதை வழிபடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து விடுபடலாம். அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கே இருக்கணும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி எல்லாருமே. இது வந்து 12 ராசிக்காரங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவாலயமோ இல்லை வந்து வேறு ஏதாவது முருகர் கோயிலோ போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. நவகிரகத்தையும் வழிபடுறது. அது ராகு வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை ராகுக்கு அதுனா ராகு காலம்னு சொல்கிறோம். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வந்து விளக்கி எலுமிச்சம்பழத்தில் விளக்கி ஏற்றி வழிபடுறது இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து வரப்போகிற பிரச்சனைலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம்.